ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஜிடி பார்க்கலாம். ஸோ ஜிடி ஹவ் இட் வெண்ட். ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க எப்படி 240 ரன் கொடுத்தாங்கிறது எனக்கு சத்தியமாக தெரியல. அந்த மாதிரி குவாலிட்டி போட்டிங் வச்சுட்டு எப்படி எவ்வளோ ரன் கொடுத்தாங்கிறது தெரியல. ஸோ ஓகே ஃபைன். ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு அவங்க திஸ்டின்னு வச்சுக்கலாம். செகண்ட் மேட்ச் கன்வின்சிங்காக மும்பை இந்தியன்ஸை தோக்கடிச்சிட்டாங்க. ஸோ தே ஆர் குவாலிட்டி சைட். இந்த சரி நம்ம அப்புறம் பேசலாம். ஸோ ஆனால் இந்த டீம் மாதிரி ஒரு அவ்வளோ இருக்க பேட்டிங் வந்துட்டு அடிச்சு உட்கார வச்சிருக்காங்கன்னா அங்கே போலிங் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது இது வச்சு தெரிஞ்சுக்கலாம். ஆமாம் கண்டிப்பாக. ஏன்னா இவங்க தான் என்னை பொறுத்த வரைக்கும் வெல் பேலன்ஸ்ட் டீம் இருந்திருக்கணும். இல்லை அது நம்ம அப்புறம் பேசலாம் என்னன்னு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு வின் ஒரு லாஸு. பட் வந்து நீங்கள் வந்து அந்த அதை வச்சு நீங்கள் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா அவங்களுக்கு வந்து இன்னும் மில்லாக நீங்கள் டெஸ்ட் பண்ணல. ஏன்னா சாய் சுதர்சன் அந்த அளவுக்கு ஃபார்ம் இருக்காது. இத்தனைக்கும் கில் வந்து அவர் ஃபுல் பொட்டன்ஷியல் அனலைஸ் பண்ணல. அண்ட் பட்லருக்கும் பெர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் கிடைக்கல. ஏன்னா பட்லர் நீங்கள் மண்டலம் விட அவர் இன்னும் வேற மாதிரி ஆடுவார். ஸோ வந்து ஷாருக் கான் அவர் கிடைச்ச ஒரு 4-5 பால்ல அவரும் என்ன பண்ணுவாங்க ப்ரூவ் பண்ணிட்டாரு. ரூத்தர்ஃபோர்ட் வச்சிருக்காங்க, வெளியே கிளென் பிலிப்ஸ் வச்சிருக்காங்க. அதுதான் எனக்கு தெரியல. ரூத்தர்ஃபோர்ட் ஓகே அவர் கொடுத்த சான்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்றாரு. ஆனால் அவருக்கு வந்து அந்த அவுட் சைட் ஆஃப் யாக்கர் வந்து எல்லா டீமுமே அதை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ அவர் பேட்டிங் வந்தாலே அங்கதான் பால் போடுவாங்க. கிளென் பிலிப்ஸ் மாதிரி ஒரு பிளேயரை வச்சுட்டு எதுக்கு ரூத்தர்ஃபோர்ட் ஆட வைக்கிறாங்க? இல்ல ரூத்தர்ஃபோர்டும் த்ரூ லாஸ்ட் 2 இயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாரு. ஓகே நான் இல்லைங்கள. ரூத்தர்ஃபோர்ட் அந்த டீம் ஃபுல்லாவே லெஃப்ட் ஹேண்டர்ஸ் தாங்க இருக்காங்க. நடுவில் ஒரு ரைட் ஹேண்டர் இருந்தா நல்லா தாங்க இருக்கு. பட்லர் இருக்காருல்ல, பட்லர் மட்டும் பட்லர் ஷாருக் கான் டாப் 5ல பட்லர் ஷாருக் கான் இருக்காங்க. சாய் சுதர்சன் நீங்க 3 பேரு பட்லர் ஷாருக் கான் இருக்காங்க. கில் இருக்காங்க, பின்னாடி பாருங்க டிவாட்டியா இருக்காரு. அதுக்கப்புறமா ரஷீத் கான் இருக்காரு. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்ச அந்த லெஃப்ட் அண்ட் ரைட் காம்பினேஷன் என்ன பொறுத்தவரைக்கும் கிளென் பிலிப்ஸ் ஆடி இருக்கணும். ஸோ ஏன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்ச கிளென் பிலிப்ஸோட இவர் வந்து ரூத்தர்ஃபோர்ட் வந்து அவரோட பெர்ஃபார்ம் பண்ணலாம். கடைசி 1 இயரா பிரான்சைஸ் லீக்ஸ்ல பயங்கர பெர்ஃபார்ம் பண்றாரு இல்லைங்கள. பட் கிளென் பிலிப்ஸோட ஏன்னா ஒரு ஃபீல்டர் இருந்தாரா, அவர் வந்துட்டு 1 டைமென்ஷனல் பிளேயர் இல்ல, 3 டைமென்ஷனல் பிளேயர். இவர் ரூத்தர்ஃபோர்ட் மாதிரி 1 டைமென்ஷனல் பிளேயர் கிடையாது. ரூத்தர்ஃபோர்டும் ஆல்ரவுண்டர் தான். ஆனா அவரோட ஸ்கில் பவுலர் எல்லாம் வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இந்த பிரான்சைஸ் டீம்லாம் வாய்ப்பே கிடையாது. ஸோ அதனால எனக்கு என்னன்னு தெரியல. இன்னொன்று ஓகே நம்ம ஹவு டு இம்ப்ரூவ். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மிடில் ஆர்டருக்கு வந்து நீங்கள் எனக்கு தெரிஞ்சு லோமரோடு உள்ள ஆடலாம். ஸோ லோமரோடு வந்து அவருக்கு இல்லை எனக்கு வாஷிங்டன் சுந்தர் பற்றி பேசுங்க. ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஏன்னா இவரு இல்லை சுந்தர் பிச்சையே இந்த கொஸ்டின் கேட்டிருக்காரு. ஏன் வந்து வாஷிங்டன் சுந்தருக்கு எந்த லீக் டீம்ல இடம் கிடைக்கல, ஆனால் இந்திய டீம்லேயே ஸ்டார்டிங் லெவலில் இருக்காரு T20ல, ஏன் இங்கே இடம் கிடைக்கல அப்படின்னா ஒரு 2 மெயின் ரீசன். ஒன்று என்னன்னா இம்பாக்ட் பிளேயர். ஸோ இம்பாக்ட் பிளேயருங்கிறது வந்து இந்த ரூல் வந்து இங்கே இருக்கு. இந்தியா இந்த மாதிரி இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் இல்லை. ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டில் கௌதம் கம்பீர் மாதிரி கோச் வந்து எப்பயுமே என்ன எதிர்பார்ப்பாருன்னா, எனக்கு வந்து ஆல்ரவுண்டர்ஸ் வேணும். நீ வந்து டீமுக்குள்ள இருக்கனா எனக்கு வந்து உனக்கு 2 ஸ்கில் வேணும். உனக்கு கீப்பிங் பண்ணணும், பேட்டிங் பண்ணணும். அப்படி இல்லாட்டி நீ பவுலிங் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் டீம் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா இல்லை எனக்கு இம்பாக்ட் வாஷிங்டன் சுந்தர் நல்ல பவுலர் இல்லையா? இல்லை அதான் நீங்களோட கிரைட்டீரியா சொல்கிறேன். ஸோ இந்த எப்படி பார்த்துட்டு இருக்காங்க வெளியில் அப்படின்னு. ஸோ வந்து உங்களுக்கு அதனால் அவர் ட்ரெஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ஒரு பேட்டிங் வந்தால் இந்திய டீமில் வந்து அவருக்கு வந்து ஒரு 2 ஓவர் 3 ஓவர் போட்டால் போதும். ஏன்னா மற்ற ஓவர் போட்டுப்பாங்க. ஸோ 4 ஓவர் போடணும்னு அவருக்கு அவசியமும் இல்லை. அதே மாதிரி பேட்டிங்கில் வந்து நம்பர் 8லேயும் ஆடலாம், நம்பர் 5லேயும் ஆடலாம். ஆப்வியஸாக அவர் ஸ்ட்ரைக் ரேட் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஆகணும். பட் இஸ் குட் எனஃப் டு பேட் வித் நம்பர் 8. அந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கு. தாராளமா ரஷீத் அப்புறம் இறங்கலாமே. என்னை பொறுத்த வரைக்கும் நம்பர் 2 எனக்கு நம்பர் 2 அதான் வரேன். இல்ல எனக்கு இசாந்த் சர்மா 40 வயசு 37 36 ஆயிடுச்சு. அவரெல்லாம் ஆட வைக்கிறாங்க. அர்ஷத் கான் ஒருத்தர் ஆட வச்சாங்க. இதற்கு பதிலாக தாராளமும் டீம்ல இடம் இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் பவுலிங் தான் ஆட வைப்பேன். 45 ரன் நான் 3 ஓவர்ல தருவேன், 2 ஓவர் 30 ரன் தருவேன் அப்படிங்கிற டீம் உங்களை நம்பியிருக்கா அப்படின்னு அந்த மாதிரி கோச் வேணும். அந்த மாதிரி இல்ல இவர் வந்துட்டு 4 ஓவர் 40 ரன் போடுற போடுற கிடையாது. 4 பவர் பிளேல போடுவாரு. 4 ஓவர் 30 ரன் 35 ரன் கொடுப்பாரு. இல்லைங்களா விக்கெட் எடுப்பாரு, 1-2 விக்கெட் எடுப்பாரு, கண்டெயின் பண்ணுவாரு. உங்களுக்கு பேட்டிங் சாய் கிஷோர் இருக்காருல்ல, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய லக்ஸரி. சாய் கிஷோர் 3 ஸ்பின்னர் ஆடலாமே, ஆடக்கூடாதுன்னு இருக்கா? எங்களுக்கு எல்லா பிச்சிலுமே ஸ்பின்னர் ஆட முடியாதுல்ல. வாஷிங்டன் சுந்தர் வந்துட்டு பவர் பிளேல போடுவாரு. சாய் கிஷோர் அந்த அளவுக்கு சாய் கிஷோர் அவர் மிடில் ஓவர் போட்டோம். ரஷீத் கான் எங்க வேணாலும் போடுவாரு. எனக்கு புரியல, இவர் எங்க வேணாலும் ஆட வைக்கலாம். இது 3 பேருமே ஒரு 1 டைமென்ஷனல் பவுலர்ஸா இருந்தா ஒத்துக்கிறேன்.
3 பேரால ஒட்டுக்காட முடியாது. இந்த டீம் இந்த bowlers ஏன்னா எல்லாம் டைம் வந்து 3 குவாலிட்டி ஃபாஸ்ட் பவுலர் இருக்காங்க. ஆமா ரபாடா, சிராஜ் பிரதீஷ் கிருஷ்ணா. கிருஷ்ணா அப்படி இருக்கும்போது நல்லா ஃபாஸ்ட் பவுலர் தேவையில்லை. அதுக்கு பதிலா வாஷிங்டன் சுந்தர் உள்ள வச்சு ஆடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க ஒரு ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் ஆடலாம். ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் இந்த டீம்ல எனக்கு தெரிஞ்சு இல்ல. ரூதர்ஃபோர்ட் அது இல்லாம அது இருந்து வாஷிங்டன் சுந்தர் உட்கார வச்சிருந்தாங்கன்னா நான் ஒத்துக்கிறேன், ஒரு லாஜிக் இருக்கு. ஆனா ஃபாஸ்ட் bowling ஆல்ரவுண்டர் இல்ல கிடையாம இப்ப எதுக்கு இது பண்றாங்கன்னு எனக்கு சத்தியமா எனக்கு தெரியல. இந்த டீம் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும், இன்னும் ஸ்ட்ராங் பண்ண முடியும் கிளென் பிலிப்ஸையும் இவங்களையும் வச்சுட்டு. ஆனாலும் பண்ண மாட்டேங்கிறாங்க. லோம்ரோவையும் எடுத்தாங்கன்னா இதுக்கு மிட்லார்லயும் இன்னொரு சிக்ஸ் சீட்டிங் எபிலிட்டி இன்னும் ஜாஸ்தி. இல்ல கிளென் பிலிப்ஸ் வந்தாருன்னா ஆட்டோமேட்டிக்கா மிடில் ஆர்டர் ஆடிடுவாரு. ஆமா, மிடில் ஆர்டர் ஷாருக் கான் ஒரு இடத்துல ஒன் டவுன் கீழே இறக்கிடலாம். அவர் வந்துட்டு அவர் பழைய ஃபார்ம், உங்களோட பழைய ரோல் என்னவோ 4 பால் 5 பாலுக்கு சுத்துங்க, 5ல 2 பட்டா போதும், அந்த மாதிரி ஆட வச்சிடலாம் போதும். அதுக்கு பின்னாடி பினிஷர்ஸ் இருக்காங்க, டிவாட்டியாவும் நம்ம ரஷீத் கானும் இருக்காங்க. ஷாருக் கான் மேல மிடில் ஆர்டர் நம்பர் 4 ஆட வைக்கிறதுலாம் அவர் மேல ப்ரெஷர். அவன் தான் மேட்சை கேரி பண்ணி எடுத்துட்டு போகணுங்கிற மாதிரி. ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் நடக்கல, பின்னாடி நடக்கும். எனக்கு தெரிஞ்சு அங்க இன்னொரு லூப் இருக்கு, என்னன்னா மில்லர். ஸோ மில்லர் மாதிரி கன்சிஸ்டண்டா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ வந்து ரஷீத் கான் திவாத்தியாங்கிற மாதிரி அவங்க 2 பேர் இல்லை, மில்லரும் ஒருத்தர் வந்து மிடில் ஆர்டர்ல இல்ல இருந்தார். அது ஸ்ட்ரைக்கர், அது வந்து பிலிப்ஸ் இருக்காரு, தாராளமா நம்பர் 4 ஆட வைக்கலாம். எனக்கு அது பிலிப்ஸ், ஆனா மில்லரோட கன்சிஸ்டன்சி கொடுப்பாராங்கிறது எனக்கு தெரியல. ஆனா தெரியும் இல்ல எனக்கு ரூதர்ஃபோர்டு மாதிரி ஒரு மேட்ச் தோக்க வச்சாரு, அவர் தோக்க வச்சாரு ஆப்வியஸா. ஆமா, நாம இதுல வந்துட்டு நம்ம இன்னும் அவரு ஒன்னும் அவர் பெரிய பிளேயர் எல்லாம் சொல்றேன், அவரால் தான் மேட்ச் தோத்தாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம், அவர் மட்டும் கரெக்டா பிலிப்ஸ் இருந்து மேட்ச் ஜெயிச்சிருப்பாங்க. வைசாக் வந்து அவர் வச்சு அந்த ஓவரே ஃபுல் டாஸ் போடுறாருங்க, ஃபுல் டாஸ் பால் ஆட மாட்டேங்கிறாருங்க. எனக்கு புரியல, ஒரே ஷாட்டா விளையாடுறாரு. வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் இருக்கிற அதே மிஞ்சி போனா ஒரு 2-3 வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர் தான் நான் எல்லா சைடும் ஆடுற மாதிரி இருக்கிறது. மிச்சபடி ஒரு வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் எல்லாம் அடி பவர்ஃபுல் இம்பாக்ட் பிளேயர்ஸ் தான். அவங்க சும்மா நேரம் அடிக்கிறதுனால எதிர்பார்ப்பாங்க, அந்த பால்லாம் போடலைன்னா அடிக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு இருக்க பெரிய இது வந்து வாஷிங்டன் யூஸ் பண்ணல, பட் அவங்களுக்கு தேவையில்லாம கூட இருக்கலாம். இல்ல கண்டிப்பா எனக்கு தெரிஞ்ச ஆடணும், ஃபியூச்சர்ல மேபி தேவைப்படலாம். ஸோ அது ஒரு பாயிண்ட் டு இம்ப்ரூவ். அண்ட் தென் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ். ஸோ அதுக்கு மில்லரோட வேகன்சி யார் ஃபில் பண்ண போறா? ரூதர்ஃபோர்டா இல்ல கிளென் பிலிப்ஸா? ரூதர்ஃபோர்டால ஒரு வேளை 2 விக்கெட் போயிடுச்சுன்னா வைங்க, ரூதர்ஃபோர்டால வந்துட்டு தட்டி ஆட முடியுமா? நான் அப்படி ஆடி நான் பார்த்தது கிடையாது. பிலிப்ஸால முடியும். நியூசிலாண்டை நிறைய டைம் அவர் காப்பாற்றிருக்காரு. அந்த மாதிரி டெஸ்ட் பிளேயர் அவருக்கு டெஸ்ட் மேட்ச் எப்படி ஆடுன்னு தெரிஞ்சா இந்த மாதிரி சுச்சுவேஷன் அவர் ஹேண்டில் பண்ண தெரியும். ரூதர்ஃபோர்டு டெஸ்ட் பிளேயர் கிடையாது, ஓடிய பிளேயர் கூட கிடையாது, வெறும் T20 பிளேயர். அவருக்குலாம் 100% 200% மேல் பிலிப்ஸ் தான் ஆடணும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரூதர்ஃபோர்டு வந்து அவுட் சைட் ஆஃப் அந்த பாலுக்கு மட்டும் ஒரு ஆன்சர் கிடைச்சிச்சுன்னா he can perform, he will thrive for sure. மேபி ஆனா என்னன்னா பிலிப்ஸ் இருந்தா உங்களுக்கு ஒரு 2 ஃபீல்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒரு 2 கேட்ச் பிடிப்பாரு, 10 ரன் மேட்ச் கம் பண்ணுவாரு. அந்த ஒரு லக்ஸரியும் இருக்கு. ஸ்பின்னும் வேணும்னா போடுவாரு. அந்த சிச்சுவேஷன்ல வாஷிங்டன் சுந்தர் வெளியே உட்கார வச்சா லாஜிக். விக்கெட் கீப்பரா கூட நீங்க பெர்ஃபார்ம் பண்ணலாம். விக்கெட் கீப்பர் வந்து கீப்பர்லாம் வேண்டாம், பட்லர் இல்ல, பட்லர் விக்கெட் கீப்பிங் வேண்டாம். எதுக்கு ஒரு அவுட் ஃபீல்ட்ல நான் 10 ரன் கம்மி பண்ற ஆளு விட்டுட்டு நம்ம எதுக்கு சம்பந்தமே விக்கெட் கீப்பர் பட்ட வைக்கணும்? ஸோ த்ரூ அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரிய பவுலிங் வந்து பெரிய இதெல்லாம் கிடையாது. சிராஜ் வந்து இதே மாதிரி பர்ஃபார்ம் பண்ணணும். ரோஹித் வந்து அவர் வந்து சிங்கிள் எதுவும் பண்ண மாட்டாரு அப்படின்னு சொல்லி வெரைட்டி இல்லை, சூப்பரா பண்ணாருங்க. அப்படி கிரிட்டிசைஸ் பண்ணதுக்கு அதுக்கு ஆன்சர் கொடுத்துட்டாரு. செகண்ட் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. ஸோ த்ரூ சிராஜ் வந்து எப்பயுமே ஓரளவுக்கு ஆர்சிபிக்கு ஓரளவுக்கு ஒழுங்காக தான் பண்ணியிருக்காரு. 50 ஓவர் கிரிக்கெட்டில் பெருசாக போனாட்டியும் ஐ மீன் லீக் ஃப்ரான்ச்சைஸ் கிரிக்கெட் லெவலுக்கு எப்பவுமே பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக தான் கொடுத்துருக்காரு. ஸோ சமரைஸ் பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து டாப் 3 செட்டில் ஆயிடுச்சு அண்ட் ஃபாஸ்ட் பவுலிங்கும் செட்டில் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பின்னும் தேவையான குவாலிட்டி இருக்கு. மிடில் ஆர்டர் மட்டும் தான், இந்த மில்லரோட பொசிஷனை யார் எடுக்க போறா அப்படிங்கிறது மட்டும் தான் எங்களுக்கு பெரிய கேள்வி இருக்கு. வெளியே உட்காந்துருக்கு, அதை வந்து கரெக்டாக சூஸ் பண்ணாங்கன்னா கேம் தெரிஞ்சு கண்டிப்பா. ஸோ வில் தே குவாலிஃபை? எஸ், கன்ஃபார்ம் ஆயிஸா? கன்ஃபார்ம் ஆயிஸ். தே ஆர் த மோஸ்ட் பேலன்ஸ் டீம். அப்படிதான் இருந்திருக்கணும். அவங்க ஏன் அப்படி பண்ணாமல் இருக்காங்கன்னு தெரியல. ஸோ வந்து நானும் குவாலிஃபை பண்ணுறேன். என்ன ஒரு ரீசன்னா நெஹ்ரா.
ஸோ நெக்ரா வந்து நான் ஃபர்ஸ்ட் சீசனில் வந்து கண்டிப்பாக எல்லாருமே ரூல் அவுட் பண்ண ஒரு டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி, ஆனால் அவங்க கப்பே அடிச்சாங்க. ஸோ 2வது சீசன்லையும் ஃபர்ஸ்ட் டீமில் ஏதோ ஒரு லக்கில் போய் அடிச்சிட்டாங்க, குவாலிஃபை ஆக மாட்டாங்கன்னு நினச்சோம். அப்பயும் ஃபைனல்ஸ் வந்து 2 balls 10 runs அந்த அளவுக்கு கிட்ட வந்து இது பண்ணாங்க. அண்ட் லாஸ்ட் சீசன் ஹர்திக் பாண்டியா, அது யாராலும் பண்ண முடியாது. 2 மெயின் பிளேயர் உள்ள வெளியே போயிட்டாங்கன்னா இந்த டீம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகும். இந்த மாதிரி ஸ்ட்ரகிள் ஆகிட்டாங்க. ஆனால் இந்த டைம் கரெக்டாக இங்கே பிக் பண்ணிட்டு வந்துருக்காங்க. ஸோ ஃபார் ஷோர் தே வில் குவாலிஃபை. எஸ், டாப் 5 இருக்காங்க. அந்த 3-4-5 இங்கிலேயே போட்டு வச்சிருக்கேன்.